பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். உன் அருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வது ஏன் இறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வில் திளைப்பது ஏன் இறைவா. ஏன் இறைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. சோதரமானிட அழுகுரல் கேட்க வேலிகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. சோதரமானிட அழுகுரல் கேட்க வேலிகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. வேதனை கண்டும் காட்டிடும் மௌனம் விளங்கவில்லை அது ஏன் இறைவா. ஏன் இறைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் இறைவா. அன்பு தெய்வமே, ஒரு நிமிடம் உமது அருகிலே அமர்ந்து உம்மை முகமுகமாய் தரிசிக்க இதோ கோடி ஏற்புதர் பதுவை அந்தோனியாருடைய திருத்தலத்தில்
ஒரு நல்ல வாய்ப்பை இன்று எனக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இதோ தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். தெய்வமே, இதோ கல்வாரி பலியை தொடங்கும் முன் உம்மை நாங்கள் முகமுகமாக தரிசிக்க இந்த சிறிய நிமிடங்களை எங்களுக்கு கொடுத்திரு கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். தெய்வமே, இது நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்கிறோம். இதோ இந்த புனித தலத்திலே பல்வேறு புதுமைகள் நடக்கிற இந்த தலத்தின் மூலமாக நாங்கள் உம்மை ஏறெடுத்து பார்க்கிறோம். வனாந்தரத்தில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் வெண்கல சிலையை உற்று நோக்கிய பொழுதே அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கிடைத்ததை நாங்கள் விவிலியத்திலே படிக்கிறோம். இதோ இந்த கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய திருத்தலத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிற உமது உடலை நாங்கள் உற்று நோக்குகிற பொழுது இன்று இந்த வேளையில் எதற்காக இங்கு நாங்கள் வந்தோமோ அதை எல்லாம் நீர் நிவர்த்தி செய்வீர் என்று நம்புகிறோம். ஒரு நிமிடம் உமது அருகினில் அனைவரும் அமருங்கள். மத்தேயு நற்செய்தி பிரிவு 11 இறை வார்த்தை 28. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். பிரியமானவர்களே, இதோ இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைப்பு விடுக்கிறார். என் அன்பு மகனே, மகளே, சுமைகளால், வேதனைகளால், கண்ணீரால், உடல் வியாதியால் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பலவீனமாக இருக்கிறீர்களா? அனைவரும் என்னிடம் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் நற்கருணை ஆண்டவர் இதோ. எசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்தில், எனது அருகே வாருங்கள், நான் உங்களுக்கு விடுதலை அளிப்பேன், பயப்படாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன், நான் உங்களை தாங்கிக் கொள்வேன் என்று எசாயாவுக்கு முழங்கிய இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இதோ செவ்வாய்க்கிழமை வேளையிலே அந்தோனியாருடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற நம்மை பார்த்து இந்த நற்கருணை ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உங்களோடு இருக்கிறேன். தூய பவுல் சொல்லுவார், எனக்குள் இருப்பவர் என்னை விட பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளையும் விட வலிமை வாய்ந்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த, உயர்ந்த, நல்ல பண்புகளுடைய நம் ஆண்டவர் நம்மோடு இருக்க நமக்கு ஏன் பயம்? இதையே யோவான் நற்செய்தி 14 அதிகாரம் 27வது வசனத்தில் படிக்கிறோம். நான் உங்களுக்கு சமாதானத்தை அளிக்கிறேன், அமைதியை அளிக்கிறேன். இன்று அமைதி இல்லாமல் அமைதிக்காக இந்த தலத்தை நாடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளார்ந்த அமைதி, ஒரு நிரந்தர அமைதியை கொடுக்கிற தெய்வம் இவர். பிரியமானவர்களே, சந்தோஷ் என்ற ஒரு இளைஞன் மருத்துவமனையிலே பல நாட்களாக தீயினால் ஏற்பட்ட புண் காரணமாக அந்த புண்கள் ஆறாமல் பல நாட்களாக எவ்வளவு மருந்து இட்டாலும் ஆறவில்லை. வேதனையில் இருக்கிறான், கொந்தளிக்கிறான், எனக்கு இந்த புண்கள் ஆறாமல் இருக்கிறதை, வேதனை கொடுக்கிறதை, தூங்க முடியவில்லையே என்று. ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஆண்டவரை நினைத்தது கிடையாது. அவனுடைய மாமா ஒரு நாள் மருத்துவமனையை சந்திக்கிறார். அப்பொழுது இந்த நற்கருணை ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி அவர்கிட்ட சொல்கிறார். ஒரு நாளாவது ஜெபம் பண்ணியிருக்கிறியா? ஒரு நாளாவது நற்கருணை ஆண்டவர் நினைத்து பார்த்துருக்கிறாயா? இப்போ நினச்சிப்பார். ஒரு சின்ன ஜெபம் சொல்லு, இயேசுவை என்னை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லு. நிறைய ஜெபிக்க வேண்டாம். நற்கருணை ஆண்டவரை என்னை குணப்படுத்துன்னு சொல்லு. சொன்ன உடனே மறுநாள் அவன் ஆரம்பிக்கிறான். 2 நாட்களில் அவனுடைய புண்கள் எல்லாம் ஆறுகிறது. 5 நாட்களில் வீடு திரும்பி விடுகிறான். இது நடந்த ஒரு நிகழ்வு. பிரியமானவர்களே, இதோ இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுளை நம்பிக்கையோடு நினைத்து பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திற்கும்
இவர் விடுதலையை கொடுக்கிறார், ஆற்றலை கொடுக்கிறார், வலிமையை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தெய்வம் இன்று கோடி அற்புதருடைய பரிந்துரையால் நமக்கு அநேக காரியங்களை செய்ய இருக்கிறார். உணர்வோம். அனைவரும் இந்த சிந்தனையை உள்வாங்கியவர்களாக முழந்தால் படியிட்டு என்னோடு சேர்ந்து செபியுங்கள். அன்பு இயேசுவே, அனைவரும் முழந்தால் படியிடலாம். நற்கருணை ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி கிடந்து பட்டினி கிடக்கும். என் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு குறைவு ஏற்படாது என்று விவிலியத்தை நாங்கள் படிக்கிறோம். தெய்வமே, இதோ சிறப்பாக இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவருமே முழந்தால் படியிட்டு கண்ணீரோடு வேதனையோடு இங்கு கூடியிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வமே உடல் சார்ந்த வழிகள் உண்டு, மனது சார்ந்த அழுத்தங்கள் உண்டு. யாரிடத்தில் இதை போய் சொல்லுவது? யார் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று ஏங்குகிற தருணங்கள் உண்டு. உடல் வியாதியினால் வேதனைப்படுகிறேனே, உள்ளத்தில் நிம்மதி இல்லாமல் கலங்கி நிற்கிறேனே என்று ஏங்குகிற உமது பிள்ளைகளை பாரும் இயேசுவே. இவர்கள் உமது பிள்ளைகள். இதோ உம்மை இணக்கமாக நெருக்கமாக அன்பு செய்த எங்கள் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரை நீர் இன்று மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீரே. காரணம், அவர் உடல் வியாதியும் மனவியாதியும் தன்னை முழுவதுமாக உம்மிடம் ஒப்பு கொடுத்ததனால்தான். நாங்களும் இயேசுவே இதோ இந்த புனித தலத்திலிருந்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வேதனையை ஒப்பு கொடுக்கிறோம், கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம், கவலைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ நாங்கள் கலந்து கொள்ள இருக்கிற அந்த கல்வாரி பலி திருப்பலியின் மூலமாக எங்களுக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறேன். நற்செய்தி அறிவிப்பு பணியின் மூலமாக எங்களுக்கு விடுதலை கொடுக்க இருக்கிறேன். இதோ இந்த கோடி அற்புதருடைய இல்லத்தை நாடி வந்திருப்பது அவருடைய விடுதலைக்கு மட்டுமல்ல, உள்ளார்ந்த மகிழ்ச்சிக்கு, நிரந்தரமான ஒரு நம்பிக்கைக்கு, இயேசுவோடு இணக்கமாக வாழ்வதற்கு என்று நாங்கள் உணர்கிறோம். தெய்வமே, இதோ உமது பிள்ளைகள் அனைவரையும் உற்று நோக்கும், கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள், வேதனையோடு ஜெபிக்கிறார்கள். நீர் இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீர் என்று நம்புகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் நமக்காக யாவையும் கொடுக்க இருக்கிறவர். விவிலியத்திலே வாசிக்கிறோம், உங்கள் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவருமே பெயர் சொல்லி அழைத்த கடவுளாக, உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அறிந்த கடவுளாக இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் உங்கள் மத்தியில் உங்களுக்கு அற்புதங்கள் செய்ய இருக்கிறார், விடுதலை கொடுக்க இருக்கிறார். இதோ நான் ஒரு நாளும் உன்னை விட்டு பிரியாமல் இருக்கிறேன். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவதை போன்று சொல்லுங்க. ஆண்டவரே, உமது கண்கள் எனது கரு விழியை போன்று எப்பொழுதும் என்னை உற்று நோக்கிய வண்ணமாக இருக்கட்டும். நாங்கள் நம்புகிறோம், அந்த நம்பிக்கை எங்களுக்கு வீண் போகாது. இதோ பல மைல் தூரத்தில் இருந்து உம்மை நாடி வந்திருக்கிறோம், தேடி வந்திருக்கிறோம், உம்மை அணைக்க இருக்கிறோம். எங்கள் கண்ணீரையும் கவலையும் ஏறெடுத்து பாரும் இயேசுவே, ஆசீர்வதியும். இதோ உம்முடைய பிரசனம் இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும். இங்கே முழுதால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆட்கொள்ளட்டும். விடுதலையும் வேட்கையும் இவர்களுக்கு பெருமடங்கு கிடைக்கட்டும் இயேசுவே. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக, செய்து கொண்டிருக்கும் நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இதோ நாங்கள் ஜெபிக்க இருக்கிற புனித அந்தோணியருடைய மன்றாட்டுக்கள், தெய்வீக திருப்பலி, இவை எல்லாம் எங்களுக்கு இறை அனுபவத்தை கொடுக்கட்டும், ஆற்றலை கொடுக்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும், எங்களுடைய சுமைகளை பாரங்களை குறைக்கட்டும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். மாண்புயர் கீதம். He
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவழுச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.